ஹாய் மக்களே, இன்றைக்கி எஸ்ஜே சினிமாஸ் மூவி லைட்ஸ் நிகழ்ச்சியில் ஆகக்கடவன டீம் நம்ம கூட இருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்டிங் க்ரூ நம்ம கூட இருக்காங்க. அவங்களோட ஒரு ஜாலியாக ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஒரு காலத்தில் கோழிங்களுக்கெல்லாம் ராஜா கோழின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, அந்த ராஜா கோழி தலையில் ஒரு கிரீடம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிரீடத்தில் இந்த படத்தை அனிதா லியோ ராஜா இருவரும் சேர்ந்து சாரா கலைக்கூடம் சார்பாக தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை எழுதி இயக்கியவர் முன்னாள் அரசு திரைப்படக் கல்லூரி மாணவர் தர்மா அவர்கள். கற்பவினா என்னடா? நல்லதே நடக்கட்டும். இப்படி நடக்கும்னு தெரியாதுடா. ஆகக்கடவன பேர் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஆக்சுவலாக இதுக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இலக்கியத்தில் பழைய புராண கதைகள்லாம் நான் படிக்கும்போது இந்த மாமுனிகள் ரிஷிகள்லாம் ஏதாவது சபிக்கும்போது சாபம் கொடுக்கும்போது நீ கல்லாக ஆகக்கடவது, மரமாக ஆகக்கடவது எல்லாம் சொல்லுவாங்க. இதுன்னா ஆகக்கடவனை, இதுனா ப்ளூரல் இல்லையா? கூட்டமாக நிப்பாட்டி சபிப்பாங்களா? எப்படி அது புரியலை. அதுக்கு என்ன அர்த்தம்? மென்ஷன் பண்ணலாம். ஆகக்கடவுதுன்றது தான் ஆக்சுவல் இது. பட் அது சொல்லும்போது ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் வைப்பு இல்லை. கடவுது ஒரு சபிக்கிற தன்மை வந்துடுது அந்த மாதிரிலாம். நீங்கள் பஞ்ச ஓட்ட வந்தீங்களா, குளிக்க வந்தீங்களா? அண்ணா சாரிண்ணா. ஆகக்கடவனன்னு சொல்லும்போது இருக்கிற ஒரு 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 எனர்ஜி ஆகக்கடவுதுன்றது இல்லை. இல்லை, அப்படி ஒரு வேர்டு இருக்கா? இருக்குது, ஆகக்கடவுன்னு வேர்டு இருக்குது. ஹீரோ இந்த படத்தில் அவன் ஒரு விஷயம் நம்புவான், அப்படி தான் நடக்கணும். ஆகக்கடவுனா அப்படியே நடக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஹீரோ அப்படி ஒரு விஷயம் நம்புவான். அப்படி நடந்ததான்றது தான் கதை. ஸோ பேஸ் இதுதான். சொல்ல வர விஷயங்கள் த்ரில்லர் அதெல்லாம் போகும். ஆகக்கடவுன் சொல்லும் போது ஆடியன்ஸுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், ஏதோ சொல்ல வராங்கன்னு. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, சபிக்கப்பட்டதுன்றலாம் புரியுங்களா? அது இல்லாமல் பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். அது ஆகக்கடவுன் வச்சதுக்கான ஒரு ரீசன். ஸோ அதை ஒட்டி எனக்கு ஒரு கேள்வி. அப்போது இந்த ஆகக்கடவனன்ற டைட்டில் பிடிச்சிட்டு தான் நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுனீங்களா, இல்லை ஸ்கிரிப்ட் ஐடியாவுக்கு அப்புறம் இந்த டைட்டில் வச்சிங்களா? எப்படி அது? இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே. ப்ரொடியூசர், நான், ஆதிரன் ப்ரோ எல்லாம் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே. அப்போ ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இந்த டைட்டில் சஜஸ்ட் பண்ணது நீங்கள் தானே? இந்த ப்ரொடியூசர் தயாரிப்பில் சொன்னார். அது இதுக்கு கரெக்டாக ஆகக்கடவுன்னு வச்சா நல்லா இருக்குங்க. ஏன்னா ஹீரோ ஒரு விஷயம் நம்புறான். ஓகே. நம்புறான்றப்ப அது அப்படி நடக்குது இல்லையா? ஓகே. ஆனால் எப்படி நடந்தது தான் திரைக்கதை. சரி. அப்படி நடந்ததுன்றது ஆடியன்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பாக சொல்ல ஆரம்பிப்போம். அதுக்கு ஆகக்கடவுன்னு வைப்போம் அப்படின்னு சொல்லப்போ எங்களுக்கும் அது பிடிச்சிருந்துச்சு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டோம். ஸோ இப்போ இந்த படத்தோட ஒன்லைனாக இந்த கதையை நம்ம ஏன் பண்ணணுன்ற ஒரு தாட் ஏன் உங்களுக்கு வந்தது? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குன்றதாலையா, இல்லை இதில் மெசேஜ் நல்ல ஒரு கருத்தை சொல்லணும் மக்களுக்கு, அந்த மாதிரி ஒரு ஐடியாவா? ஆன் வாட் பேசிஸ்? முதல்ல பண்ணும்போது ஒரு ரோட் சைடு நடக்கிற ஒரு ஹைவே சஸ்பென்ஸ் த்ரில்லர் மைண்ட் ஆயிடுச்சு. ஓகே. எழுதி முடிச்சாச்சு. ஓகே. எழுதி முடிச்சதுக்கப்புறம் அப்போ கொரோனா டைம், அப்போ கொஞ்சம் மன அழுத்தம் மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும் இல்லையா? அதை சரி பண்ணுறதுக்காக புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்து அதில் ஆழ்மனதின் அற்புத சக்தின்னு ஒரு புத்தகம், ஓகே, அந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதோட தமிழாக்கம் படிக்கும்போது நம்ம எண்ணங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலையை உருவாக்குதுன்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. அதில் ஒரு பேராகிராஃப் நம்ம பேசுகிற வார்த்தைகளும் உருவாக்கும் அப்படின்னு சொன்னவொடனே நான் வெறும் சஸ்பென்ஸரில் எழுதியிருந்தேன். பட் அதில் பேஸாக ஒன்று தேவைப்படுச்சு. இது எல்லா இன்சிடென்ட்டையும் காமனான ஒரு விஷயம் தேவைப்படுச்சு. அப்போ அது வார்த்தைகள்னு சொன்னவொடனே மறுபடியும் ஒர்க் பண்ணி இந்த வார்த்தைகள் விஷயத்த அதில் ஆட் பண்ணேன். ஸோ அதில் வந்தது தான் இந்த ஆழ்மனத்தில் எழுகிற எண்ணங்கள் வழியாக நம்ம சுற்றி சூழ்நிலைகள் உருவாக்குது. அதோட வார்த்தைகளும் பெரிய பங்கு வகிக்குது. ஆமாம், நீங்கள் என்ன வார்த்தைகள் உபயோகிக்கிறீங்களோ அதோட ரிட்டர்ன் உங்களுக்கு வரும். நீங்கள் பாசிட்டிவான வைப்பு கிரியேட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவான வைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு சூழ்நிலை, நெகட்டிவ்னா அது சேம் தான். ஸோ கர்மா மாதிரி தான் இது வார்த்தைகள். நீங்கள் என்ன உபயோகிக்கிறீங்களோ ரிட்டர்ன் வரும். ஸோ அது கடைசியில் தான் ஜாயின் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ஹைவே சைடு நடக்கிற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான், அதுதான் மெயின். அதுக்குள்ள ஒரு பேஸ் தேவைப்படுது. எல்லா கதைகளுக்கும் இது எதுக்கு பார்க்கணும்னு ஒரு பேஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த கதைக்கு இந்த வார்த்தைகள்ன்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படுச்சு. நல்லபடியாக ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கு. இவர் ஹீரோ ஆதிரன் சுரேஷ் இந்த படத்தில் அறிமுகமாகிறார். இதுதான் முதல் படம் இல்லையா உங்களுக்கு? சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த டீமை தர்மாவை எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும்னா, நான் அப்போ விஜய் மில்டன் சார் விக்ரம் சாரை வச்சு 10 என்பதுக்குள்ளன்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அப்போ நான் அந்த ஆஃபீஸ்க்கு வாய்ப்பு கேட்டு போயிருந்தேன். அப்போது ஃபோட்டோ கொடுக்க போயிருந்தேன். அப்போ தான் அவர் அவங்க அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. ஓகே. அப்போ ஃபோட்டோ கொடுத்துட்டு நான் எப்பயுமே ஒரு ஆஃபீஸ் போனால் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்பர் யாராவது கலெக்ட் பண்ணிப்பேன் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அப்படி வாங்கின நம்பர் தான் தர்மா. ஓ சூப்பர். அப்போலேருந்து அடிக்கடி மீட் பண்ணிப்போம், பேசிப்போம். ஓகே. அப்போ ஒரு கதை இந்த மாதிரி என்கிட்ட ஸ்டோரிலாம் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவார்.
அப்புறம் 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிப்போம். சரி. அப்போ அவர்கிட்ட நல்ல கதைகள் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நைஸ். அதுக்கப்புறம் லியோ வந்து என்னோடய ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் ஸ்கூல் மேட். தயாரிப்பாளர் உங்களுக்கு நண்பர். ஆமாம். இப்படிலாம் நண்பர்கள் அமைஞ்சா நம்ம நடிகர்கள் இல்லாமல் எப்படி தெரியல. சரி. அப்போ வந்து லியோ வந்து இந்தமாரி ஒரு ஐடியா இருக்குது, நம்ம சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சூப்பர். சொல்லுங்க. இதுமாரி ஸ்டோரி யாராவது நல்லா. ஸோ உங்களை ஃபஸ்ட்டு அவர் கேஸ்ட் பண்ணுறாரா இல்லை டேரக்டர் கேஸ்ட் பண்ணுறாரா? நான் இப்போ காஸ்ட்லாம் கன்ஃபார்ம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சரி, சும்மா ஷேர் பண்ணி டீ கடையில் நின்று பேசிக்கிறீங்க. ஆமாம். சரி. அப்போ வந்து அவர் வந்து கேட்குறாரு, இந்தமாரி ஒரு ஐடியா இருக்குது, யாராவது நல்ல கதைகள் வச்சுருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருகிட்ட நல்ல கதைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்தமாரி தர்மான்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட வேணா பேசிப்பார் அப்படின்றான். அப்புறம் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க. சூப்பர். ஒரு ஸ்டோரி சொன்னார், அவனுக்கு வந்து பிடிச்சிருச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆன படம் தான் ஆகக்கடவுன். ஸோ நீங்கள் தான் ஹீரோன்னோடனே எப்படி இருந்தது இந்த மூமெண்ட்? சந்தோஷமாக இருந்தது. தேங்க்ஸ் 2 பேத்துக்கும். என்ன சந்தோஷமாக இருந்தது? ஹீரோயினே காணோம். என்ன ப்ரோ, எப்படி நாங்கள் படம் பார்க்குறது? இதில் என்ன சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கு? என் கூடலாம் ஹீரோயின் போடணுமான்னு இந்த கதைக்கு வந்து தேவையில்லை. ஸோ இந்த கதை வந்து தர்மா சொல்லும்போதோ இல்லை அதை பண்ணும்போதோ உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆச்சு? நீங்கள் எப்படி அதுக்கு அந்த ரோலுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அவர் ஒரு நல்ல இது ஏன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு நல்ல கதையை வந்து படமாகிட்டா அது எப்படியாவது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா சேது படம், அருவி, அட்டகத்தி, பீட்சா, ஒரு சுசீந்திரன் சாருடைய வெண்ணிலா வழிகள், இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே புது ஆர்டிஸ்டாக சின்ன படங்கள் தான். ஓகே. அந்த கண்டென்ட் நல்லாயிருக்கும். பட் அது மீடியா ப்ரெஸ்லாம் எழுதி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அது மக்களும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அது வெற்றி படமாக ஆகிருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த படம் பண்ணோம். ஓகே. ஸோ ஓகே, ஒரு நல்ல கண்டென்ட் இருக்குது, அதை நம்ம பண்ணலாம். அது எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் வந்து மக்கள்கிட்ட போய் நல்ல கண்டென்ட் வந்து நல்ல ஆடியன்ஸை வந்து சென்று அடைஞ்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கை. அது வந்து இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணும். அந்த படமே அதை பற்றி தான். அந்த படத்துக்கு அது பண்ணுன்றதை நீங்கள் நம்புறீங்க. அந்த நம்பிக்கையில் பண்ண. சரி. நைஸ் நைஸ். இப்போது இவர்கிட்ட கொடுங்க, லியோ ராஜாட்ட கொடுங்க. சார், நீங்கள் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அதோடு நீங்கள் சினிமாட்டோகிராஃபியும் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் கண்ணால் முதல்ல இந்த படத்தை பார்க்கணுன்னு நீங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கீங்கன்றது புரியுது. ஸோ அதுக்கான அனுபவங்களை சொல்லுங்கள். எப்படி நீங்கள் இது ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினச்சிங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேட்குறேன்னே, இப்போது இந்த படத்தை ஆடியன்ஸாக நாங்கள் ஏன் பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? படமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இருக்க பீப்புள் எல்லாமே மலையாள மூவிஸை வந்து நிறைய ரெஃபரன்ஸாக காட்டும்பொழுது ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜானரில் நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காஸ்ட் அண்ட் குரூப் பெருசாக வைக்கிறத தாண்டி கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஜியோகிராஃபி, ஒரு லொக்கேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது டெஃபினட்டாக வந்து மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நம்ம இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணது. பேசிக்கலாக வந்து இந்த பிளாட் வந்து ஃபஸ்ட்டு என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அந்த பிளாட் இம்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உள்ளே போனேன். ஏன்னா ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு நியூ காஸ்ட் அண்ட் குரூ வச்சு ஒரு படம் பண்ணும்பொழுது நம்ம காம்பேக்டான ஜோனில் போயிட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து டாப் டு எண்ட் வரைக்கும் பார்க்குறதுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வைடராக ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் போகும்பொழுது கண்டிப்பாக அது வந்து இம்பேக்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் ஐடியாவில் இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ பிளேஸஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஃப்ரேமிங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு லொக்கேஷனாகவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த லொக்கேஷனோடு சேர்ந்து நம்மளுடைய ஸ்கிரிப்டும் வந்து ப்ளே பண்ணும்போது மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் இருக்கா? ஆக்சுவலாக மல்டிபிள்ன்றதை தாண்டி இட்ஸ் லேண்ட்ஸ்கேப் வந்து நமக்கு வந்து காம்பேக்டான ஏரியா எதுவுமே. இந்த ரோட் மூவி மாதிரி அவர் சொன்னார் இல்லையா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு 4 சவத்துக்குள்ளே நடக்கிற கதை கிடையாது. ஓகே. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு வைடராக என்னெல்லாம் தெரியுமோ எல்லாமே தெரியும் லென்ஸில். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ எண்ட் ஆஃப் த டே இது வந்து போர் அடிக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் அந்த எப்படி சொல்கிறது, இது ஒரு டெபிடன்ட் ஃபில்மு, ஒரு நியூ கமர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஃபீல் இல்லாமல் கொண்டு போய் கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இது ஒர்க் பண்ணும். எண்ட் ஆஃப் த டே படம் நல்லா வந்திருக்கு. ஓகே. பார்த்து எல்லோரும் செம்மையாக அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரே ஒரு விஷயம் அவங்க டீகோட் பண்ணுறது ஆல் நியூ ஃபேஸஸ். ஸோ நியூ ஃபேஸஸ்லேருந்து தான் இந்த ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் வராங்க அப்படின்றது தான் வந்து எல்லா இடத்துலையும் உண்மை. ஸோ அது ஏதாவது வேலைக்கு போனோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறது. வேலை கொடுத்தா தானே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியும். அந்த மாதிரி அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஓகே ஓகே. ஸோ எல்லாருமே பிலீவாக இருக்கிறோம், நல்லா வந்துடும், மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறோம். ஸோ நீங்கள் பேசிக்கலி கேமராமேன் இல்லையா? இல்லை இந்த படத்துக்காக நீங்கள் வந்து அந்த அவதாரம் எடுத்துட்டீங்க? இல்லை இல்லை, நான் பேசிக்காக என்னோட பயம் உள்ளே போகணுன்னா நான் விஸ்காம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள இண்டஸ்ட்ரி உள்ள வந்தேன். ஓகே ஓகே. ஸோ நான்
ஒரு 7-8 படங்களில் வந்து அசிஸ்ட் பண்ணேன். ஸோ எல்லாமே அடுத்து வேறு வேறு டிஓபிஸ் கூட ஒர்க் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் வந்து எனக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்காக ஒரு மும்பையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுக்கு அங்கே போனேன். அப்புறம் அங்கேயே வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 7 இயர்ஸ் நான் மும்பையில் இருந்தேன். ஓகே. ஸோ ஆஃப்டர் அது பிஃபோர் கோவிட் வந்து நான் இங்கே திரும்ப ஷிஃப்ட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணதான் இந்த பிளான். ஸோ இன்றைக்கி பேக்டாக படத்தை ரெடியாகி வச்சுருக்கோம். மே 23rd ரிலீஸ். மே 23rd வந்து தியேட்டரில் வந்து உங்கள் முன்னாடி வரும். பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிக்கும். ஆடுவோக்கும் படத்தில் வந்து டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தீங்களா, இல்லை அடிச்சுக்கிப்பீங்களா, இல்லை அணைச்சிப்பீங்களா, எப்படி இருந்தது அந்த அனுபவம்லாம்? கதை பேசும்போது நல்லா இருந்தியே, எப்படியே நடந்துக்கிறேன்னு ஏதாவது? அது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு 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 விஷயம் நடக்கும்பொழுது ஒரு டிஸ்கஷன் இருக்கணும், ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கணும். அது வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அதில் வந்து பர்சனலாக எதுவுமே கிடையாது. எங்கேயுமே வந்து பர்சனலாக ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல அந்த எந்த விஷயமே வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே போகாது. ஸோ பர்சனலாக எடுத்துக்காத வரைக்கும் அது எல்லாமே வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ அப்படி தான் ஈவன் இன் ஃபேமிலி லைஃப்பில் கூட அதுதான். நைஸ், வெரி நைஸ். இல்லை, கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை இவ்வளோ நெய் ஃபேஸ் வச்சு இவ்வளோ ரிஸ்க்குன்னு தெரிஞ்சும் அந்த பிளாட்டை பிடிச்சி அந்த இதுக்காக நீங்கள் பண்ணுறீங்களே, இந்த மாதிரி இயக்குனர்கள் தான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வேணும். இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வேணும். ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக ஆக கடவுனா மிகப்பெரிய ஹிட் ஆகும். நம்ம அடுத்து நம்ம வின்சென்ட் சார்கிட்ட பேசுவோம். ஹலோ சார், ரொம்ப தயக்கமாக இருக்கீங்க. நீங்கள் தான் வில்லன் ரோல் பண்ணியிருக்கீங்க. உங்களெல்லாம் பார்த்தா வில்லன் மாதிரியே இல்லையே. சரி, எப்படி இருந்தது சார் அந்த அனுபவம்? எப்படி அந்த அனுபவம் எப்படி இருந்தது? தர்மா எப்படி தெரியும்? எப்படி நீங்கள் வில்லனாக ஃபிக்ஸ் ஆனீங்க? ஓகே. பண்ணாரு. அதுக்கப்புறம் பேசணும், நிறைய ஆடிஷன்லாம் வச்சாரு. அப்படியா? படுத்து எடுத்துட்டாரு. எனக்கு தெரியும். இருந்தாலும் அவரு வச்சு ரூம்ல ஒரு 1/2 1 hour கதற விட்டு லைட்டா வில்லனாவே மாறிட்டீங்களா? உங்ககிட்ட என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் வெளில கொண்டு வர்ற அப்படின்னாரு. ஆமா, அதுக்கப்புறம் அப்படிதான். ஓகே. நைஸ். ஸோ உங்கள் அனுபவங்கள் எப்படி இருந்தது சாரோட ஒர்க் பண்ணது? அதாவது எல்லாருமே இப்போ நான் மட்டும் இல்லை, இவர் மட்டும் இல்லை, அவர் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருமே அதுவாக சேர்ந்து கரெக்டாக போச்சு. அந்த ஃப்ரேமுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நாங்கள் செஞ்சோம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா புருஷன் முண்டாட்டி மாதிரி அப்படின்னு, நிச்சயமே அப்படி தான். ஒவ்வொருத்தரும் அப்படி தான் இருப்போம். அந்த ஒர்க்கு அன்னைக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நிறைய அந்த லொக்கேஷன்லாம் எல்லாத்துக்குமே கஷ்டம். எத்தனை நாள் தான் சார் எடுத்தீங்க இந்த படம்? சாரி டு எத்தனை நாள் சார் எடுத்தீங்க? நாங்கள் 26 days ஷெட்யூல் போட்டோம். பட் 28 days ஆச்சு. சூப்பர். ஓகே. பக்கா பிளான் போட்டு நல்லா பண்ணோம். சூப்பர் சார், சூப்பர். ஃப்ரேமுக்காக தான் நாங்கள் எல்லாம் உழைச்சோமே தவிர மற்றபடி எங்களுக்குள்ள ஒரு வருத்தமும் கிடையாது, ஒரு சண்டையும் கிடையாது. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஆர்குமெண்ட்டாக தான். அது ஃப்ரேமில் தான் உங்கள் சண்டையெல்லாம் பார்க்கலாம். ஓகே, சரி. நீங்கள் தர்ஷன், நீங்கள் என்ன ரோல் பண்ணியிருக்கீங்க இதில்? நான் அதில் தீனான்னு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன். சரி, என்ன கேரக்டர், என்ன பண்ணுவோம் அந்த கேரக்டரோட ஸ்கெட்ச் என்ன? இது வில்லன் கூட ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே, ஒரு இன்னசென்ட் ரோல் தான் அது. ஆக்சுவல் வில்லன் கூட இதுக்கு இன்னசென்ட்டாக இருக்கீங்க. பண்ணிவிட்டாரு. இந்த ஸ்கெட்சே வித்தியாசமாக இருக்கு. வில்லன் கூட ஸ்கெட்ச் இன்னசென்ட்டாக இருக்கிற ரோல். ஓகே. இல்லை, நான் கொஞ்சம் வளர்வாய் சொல்லிடுவேன், கதை சொல்லிடுவேன். இல்லை, நம்ம தனியாக பேசுவோம், பொழப்புக்கு எடுக்க மாட்டோம். அப்புறம் மக்களே, இங்கே வந்து ராகுல் கூத்துப்பட்டுறை ஆர்டிஸ்ட்டு, சதீஷ் வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபிலிம் ஆர்டிஸ்ட்டு, 2 பேரும் இருக்காங்க. இப்போ ஸ்டேஜ் ட்ராமாவில் வந்து சேம் கூத்துப்படுற மாதிரி ஆடியன்ஸ் முன்னாடி நம்ம ஒரு 1 hour ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான லவுடு, அதுக்கு தேவையான கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ண முடியாது. இப்போ வந்து அதை நம்ம மாற்றிக்கிறது தான். இப்போ இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே ஒரு தேட்டர் ஸ்டேஜ் பண்ணுறோம். இங்கேயும் 10 டேக் எடுத்தீங்கன்னா ஒரு திட்டு வரல? கண்டிப்பாக திட்டுவார். அதுக்காக டேக் எடுத்துகிட்டே மேபி வராது. அதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ரிஹர்சல்ஸ்லாம் பண்ணீங்களா சார்? ஓகே. அப்போ ஓகே, ரிஹர்ஸ் பண்ணி எல்லாத்துக்குமே ரிஹர்சல்ஸ் இருக்குது. ஸ்டேஜ் ட்ராமாவில் ரிஹர்சல்ஸ் இல்லாமல் ஸ்டேஜில் ஏறவே முடியாது. சான்ஸே இல்லை. சினிமாவில் பண்ணுறது இல்லையா? அதுக்காக நான் ரொம்ப பண்ணுறது இல்லை, அதுக்காக கேட்டேன். பண்ணிட்டு தான். அப்போ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. 26 daysல வந்து 29 daysல வந்து முடிச்சோம் அப்படின்னுக்குள்ள கண்டிப்பாக ரிஹர்சல்ஸ் இல்லாமல் இந்த வேலையை பார்த்துருக்க முடியாது. ஓகே. எல்லாரோட கோஆபரேஷனுமே வந்து சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த படத்தில் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? நான் இந்த ரோல் வந்து பட்டாணின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அது பெரிய விஷயம். அவங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியலடா. இது லுக்கெல்லாம் பார்த்தா பட்டாக்கத்தி பைரவன் மாதிரி இருக்கு. பட்டாணின்றீங்க, என்ன ரோல் இது? இல்லை ஆக்சுவலி அந்த படத்தில் வேற லுக்கு, இது வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வந்து இந்த லுக்கு. பிஸி ஆர்டிஸ்ட் தான் யூஸ் அப்படி போயிட்டு இருக்கு ட்ராவல். சரி. அது என்ன பட்டாணி என்ன பண்ணும்?
பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா? இல்லை கூடவே இருக்கும். அதான் ஒரு வேலையை பார்த்துரும். அந்த வேலையை ஏன் பார்த்ததுன்னு அதுக்கும் தெரியாது, கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஆனால் அவங்க போய் ஒரு பிரச்சனை மாட்டிப்பாங்க. ஆனால் கதையே சொல்லாமல் சூப்பராக சொல்கிறாரு ப்ரோ. பரவாயில்லையே, நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளே உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். கூத்தில் நடிக்கிறதுக்கும், ஏன்னா முத்துசாமியோட கூத்து எப்படி இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப இன்டெப்த்தாக, ரொம்ப கண்டென்ட் ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கான கண்டென்ட் இதுலேயும் அந்த அந்த ஸ்ட்ரென்த்தோட இங்கேயும் இருக்குன்றதை நான் நம்புகிறேன். அதை பார்க்குறேன்னா. ஸோ அது எப்படி இருந்தது இந்த அனுபவம்? கூத்துலேருந்து நீங்கள் ஸ்டேஜ்லேருந்து வெளியே வந்து ஒரு சினிமா, இதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் நடிக்கிறீங்களா? ஆமாம், இதான் ஃபஸ்ட் ஃபிலிம். அண்ட் என்னென்னா தியேட்டர், அது வந்து மாடர்ன் தியேட்டர் தான். ஃபுல் கூத்து பற்றை அப்படின்னா கூத்து கிடையாது, மாடர்ன் தியேட்டர் பண்ணுறது. ஓகே. அப்போ சமூக நாடகங்கள் தான் நீங்கள் போடுறீங்களா? கூத்து எல்லா நாடகம் இப்போ வந்து எல்லா நாடகமும் போடுறாங்க, புராண கிடைக்குது எல்லாமே. இப்போ வந்து இரண்ய கசிப் அந்த ஒரு நாடகம் போட்டிருக்கோம். சரி. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷேக்ஸ்பியரோட நாடகம் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ பண்ணிட்டு தான் இருக்கேன், கூத்துப்பட்றையில் இருக்கேன். அண்ட் வெளியே தியேட்டர் குரூப்லையும் பண்ணிட்டு இருக்கேன். தியேட்டர் வேற, சினிமா வேற. தியேட்டர்ல அது எப்படி அந்த டிஃபரன்ஸ் நீங்க கொண்டு வரீங்க? எப்படி நீங்க உங்க தயார்படுத்திக்கிறீங்க? அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. கண்ணு தான் கேமரா எல்லாருக்கும். தியேட்டர்ல எல்லாரும் அப்படி கண்ணில் தான் பார்ப்பாங்க. இது சினிமானா அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடிச்சா போதும் அப்படின்னு. அதனால வந்து தியேட்டர்லேருந்து வரவங்க எப்படின்னா ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க. டேரக்டர் ஆனாலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அதான் கேட்கலாம் நினைச்சேன் சார். வந்தோடனே கண்ணை உருட்டி பேசினாரா? இல்லை அப்படிலாம் பேசல, தெரியல, அவர் சொல்லுவார். இது நல்ல அனுபவம் தான். என்ன கேரக்டர் நீங்க? நான் இதில் தாஸ்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். படத்துலேயே கொஞ்சம் 4 டைலாக் தான். அப்படியா? எல்லாம் ரியாக்ஷன் தானா? ஒன்லி ரியாக்ஷன். டேரக்டர் இவ்வளோதான் கம்ப்ளைண்ட் பண்றாரு. சரி, புரியுது. வேணும்னு இருக்காரு. நச்சுன்னு இருக்கும். நீங்க எந்த கூட்டம்? ஹீரோ கூட்டமா, வில்லன் கூட்டமா? வில்லன் கூட இருக்கு. நீங்களும் இன்னசென்ட்டா தான் இருக்கீங்க. எல்லா இன்னசென்ட்ஸும் வில்லனா வச்சிருக்காரு. இல்ல நம்ம எப்படி நம்மளே பார்த்தா இவங்க 2 பேரும் பயப்படுவாங்க. பட்டாணி சரணும் அப்படி மீறி. ஓ, ஓகே ஓகே. தேவையில்லாத கோவப்படுவாங்க. ஆமா, அதுக்காகவே நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. சூப்பரா. நீ ஆடிஷன்ல அட்டன் பண்ணி நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் ஆடிஷன் பண்ணி தான். நாங்கள் பிளான் பண்ணது என்னன்னா, இது இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் போகிறது ஒரு 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 வெளிப்புற படப்பிடிப்பு. ஸோ நட்பு ரீதியாலாம் ஒரு வாய்ப்பை வாங்கி நம்ம வெளியே போயிட்டு, அது வந்து ஏன்னா ப்ரொடியூசர்னு ஒருத்தர் நமக்கு கிடச்சிருக்குன்ற அது வந்து கிராண்டடாக எடுத்துக்கூடாது. கரெக்ட். அது வந்து அவர் மூலமாகவும் எங்கள் மூலமாகவும் அவங்கவுங்க நண்பர்கள் மூலமாக வரவங்கள ப்ராப்பர் ஆடிஷன் தான். ஆனால் நடந்தது ஒரே நாள் தான். படத்துக்கு தேவையான ஆர்டிஸ்ட்டை மட்டும் கூப்பிட்டு அவங்கள மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்கே போய் ஸ்பாட்டில் ஒரு 10 நாள் ரிஹர்சல் பண்ணுவோம். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸ்பாட்டில் ரிஹர்சல் என்ன விஷயம்னா, இது மற்ற படத்தில் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு படம் எடுக்கும்போது அவுட்டோர்ன்றப்ப ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு செலவு வந்து படத்துக்கான செலவு இல்லை. இந்த நீங்கள் அந்த அவுட்டோரில் ஒரு 10 நாள் ரிஹர்சல்ன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா ரூமில் எங்கேயாவது பண்ணிவிடுவாங்க. ஆனால் அங்கே லொக்கேஷன் போகும்போது அது வேறு மாதிரி இருக்கும். எங்கே ஸ்டேஜிங் பண்ணதெல்லாம் குழம்பும், பிளாக் பண்ண முடியாது, வேறு மாதிரி மாறும். ரொம்ப அருமையான விஷயம் அது. அதுதான் பின்னாடி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த 10 நாள் பண்ணது படத்தில் இருக்க கொஞ்சம் பட்ஜெட் எடுத்துக்கிட்டாலும், ஏன்னா ஒரு 10 நாள் ப்ராசஸ்ன்றப்ப அதுக்கான ஒரு ஃபுட்டு அது கரெக்டான பட்ஜெட் ஓகே அதை ஒதுக்கி அதுக்கான டைம் எடுத்துக்கிட்டனால தான் எங்களுக்கு பின்னாடி ஷூட்டிங் அப்போ நடக்கிற சில இடையூறுகள் அப்போ அந்த சீன் போல இந்த சீன் போயிடலாம், அதான் ரிஹர்சல் இருக்கு, இந்த சீன் போல இந்த லொகேஷன் போயிடலாம், அப்படி மாற்றி போனாலும் ரிஹர்சல் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ப்ரொடியூசர் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒத்துக்கிட்டார் அவர். ஏன்னா வெளிப்புற படப்பிடிப்புன்றப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு பைசா தான். கண்டிப்பாக இது வந்து சென்னையில் நடந்தால் காலையில் போயிட்டு சாயந்தரம் வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அங்கே அப்படி இல்லை. காலையில் ஸ்பாட்டுக்கு போனாலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு அமௌண்ட் இருக்குது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும். அதை மனசில் வச்சு 10 நாள் சரி ஓகே பண்ணிடலான்றப்ப அதுதான் எங்களுக்கு பின்னாடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் யார் மூலமாக வந்தாலும் ரிஹர்சல் பார்க்காம நாங்கள் போகவே இல்லை எந்த சீனும். இதே நேரம் அந்த ரிஹர்சலில் கேமரா குணங்களையும் வச்சுக்கிட்டோம் நாங்கள். ஓகே, படத்தில் ஒரு சிங்கிள் ஷாட் இருக்குது. சிங்கிள் ஷாட்டு நாங்கள் ஆன் த ஸ்பாட்டில் போய் தான் பண்ணோம். நாங்கள் என்ன கேமராவில் பண்ணீங்க? அது ப்ராப்பராக அவர் ரைட் டெக்னீஷியன். ஆக்சுவலாக சோனியில் FX6ன்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து ஒரு நியூ கேமரா. அது என்ன எதுக்காக சூஸ் பண்ணோம்னா, நமக்கு நிறைய ஹேண்டில்டு போகிற மாதிரி பிளான் இருந்தது. கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹேண்ட் ஷேக்கிங் ஃபீல்டில் பண்ணோம் அப்படின்றதுனால அந்த கேமரா சூஸ் பண்ணோம். கம்ப்ளீட்டாக மூவி பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு சின்ன வாபிள் இருக்கும். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து அந்த விஷயத்தை கேட்குது. ஸ்டாட்டிக்காக வச்சு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃப்ரேம்ஸ் மட்டும் ஸ்டாட்டிக்காக யூஸ் பண்ணியிருப்போம். மற்ற ஏரியா எல்லாமே கிம்பிள் ஹேண்டில்டு அந்த மாதிரி தான் போயிருக்கோம். ஸோ அந்த
அந்த சீனோட மூடை வந்து கன்வே பண்ணுறதுக்காக அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த கேமரா வந்து கொஞ்சம் ஹேண்டியாகவும் இருக்கும், சேம் குவாலிட்டியும் சேம் காம்ப்ரமைஸ் ஆகாத அளவுக்கு இருக்கும். ஸோ ஒரு இண்டிபெண்ட்டாக பண்ணுற ஒரு டீமுக்கு வந்து இது பெரிய சப்போர்ட்டிவ் ஆக்சுவலாக. ஸோ கிம்பலில் போட்டு வி கேன் ரன் ஆக்சுவலி. நம்ம ஓடியே வந்து ரன்னிங் ஷாட்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அப்படிலாம் நடந்தது. பார்க்கலாம், ஃப்ரேமில் பார்க்கலாம் அந்த விஷயத்தெல்லாம். படத்தில் எத்தனை பாட்டு? படத்தில் மொத்தம் 3 சாங் இருந்தது. சரி, ஒரு ட்ராவல் சாங். ஹீரோயினே இல்லை, இதுக்கு 3 பாட்டு? இல்லை, அதாவது ஒரு படம் வந்து பயங்கர கிரிப்பாக போகுது, ரொம்ப நேரம் ஆடியன்ஸை வந்து அப்படி வச்சுருக்க முடியாது, அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவை. ஏன்னா இது மாண்டேஜ் சாங்ஸ். மாண்டேஜ் சாங் தான் படத்தில். ஆனால் ஒரு சாங் தான் இடம்பெறும், அது வந்து கதைக்காக நம்ம வச்சுருக்கோம். சுச்சுவேஷன் சாங் 2 இருக்குது. இதில் வந்து ரொம்ப கிரிப்பாக போயிட்டு இருக்கனால ஆடியன்ஸுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா படம் வந்து ஓப்பனிங் ஷாட்லேருந்தே ஆரம்பிச்சிடும். படத்தோட லைன் வந்து ஓப்பனிங் ஷாட்லேயே ஆரம்பித்து கிளைமேக்ஸ் வரைக்கும் எங்கேயும் டைவர்ட் ஆகாது. ஸோ அப்படின்றப்ப ஆடியன்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கொடுத்துட்டு போனால் தான் அடுத்த சீன் ரெடி ஆவாங்க. சாரி, அப்படி இருக்கிறப்ப ஒரு சாங் ஒன்று தேவைப்படுச்சு. சாங்க்கான பட்ஜெட்டு படத்தில் இல்லை, உண்மையிலே போட்ட பட்ஜெட்டில் இல்லை. ஆனால் அதுக்கு ரெடி பண்ணி 3 சாங் ரெடி பண்ணோம். இப்போ படத்தில் இருக்கிற ஒரு சாங், ஒரு யாத்திரை, மியூசிக் சாந்தன் அன்பழகன் ஒருத்தர், சாந்தன் அன்பழகன் மியூசிக் பண்ணியிருக்காரு படத்தில். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ஒரு 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 பெரிய நல்ல விஷயமா இருக்கும். சினிமோட்ராஃபி, சாங், இந்த மியூசிக் ரெண்டுமே சேர்ந்து ஸ்க்ரீன் பிளேக்கு பெரிய ஒரு. நீங்கள் சொல்கிற கதைப்படி பார்த்தா பேக்ரவுண்ட் மியூசிக்குக்கும் பெரிய ஸ்கோப் இருக்குது. ஆமாம், நாங்கள் பிளான் பண்ணது அதே தான். பிளான் பண்ணது வந்து ஒரு லைவாக இருக்கணும் ஆம்பியன்ஸ். ஏன்னா போகிற லொக்கேஷன் வந்து காடு, தோப்பு, ஹைவே, முள்ளுக்காடுன்றப்ப அந்த ஆம்பியன்ஸ்னு இருக்கணும். அதை பாதிக்காத அளவுக்கு மியூசிக் இருக்கணும். ஏன்னா 2 மிக்ஸ்டாக இருக்கக்கூடாது, ஒன்று வந்தால் ஒன்று ஓடிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆம்பியன்ஸை புரிஞ்சுக்கிட்டு பிஜிஎம் பண்ணணும். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. படம் பார்க்கும்போது அது ரொம்ப திருப்தியாக இருக்குது அந்த விஷயம். சூப்பர். திருப்பி கேட்குறேன்னு நினைக்காதீங்க. கதை எழுதி எல்லாம் புதுமுகங்களை போடுறதே ரிஸ்க்கு. ஹீரோயினே இல்லாமல் எப்படி இவ்வளோ பெரிய ரிஸ்க்கு? அப்புறம் அதை ப்ரொடியூஸ் பண்ணவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றி சொல்லுங்கள். ஏன் பெண் இந்த கதாபாத்திரமே இந்த கதையில் இல்லை, தேவைப்படலையா? இல்லை இருக்காங்களா? இல்லை நீங்கள் சொல்லலையா? இல்லை எல்லாம் தாடி வச்சுட்டு இங்கேயே உட்காந்துருக்கிறது மாதிரி இருக்கு எனக்கு. இல்லை இந்த கண்டென்ட்டுக்கு தேவைப்படல. ஏன்னா இது ஒரு ட்ராவல் கண்டென்ட்ன்றப்போ ஒரு 3 ஃப்ரெண்டுங்க. இதில் எங்கேயும் நீங்கள் அந்த ஹைவே சைடில் திடீர்னு ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரோ கொடுக்க முடியாது. ஏன்னா இது அட்டை எங்கே ஆரம்பிச்சோமோ முடிக்கணும். நடுவில் டைவர்ட் ஆச்சுன்னா ஒரு லவ்வோ ஒரு சின்ன ஒரு இது லைட் வச்சுன்னா நாங்கள் சொல்ல வந்து நான் ஓகே பண்ண அந்த கதையை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அவர் சொன்னேன், நம்பினார் அவர் கதையை. ஹீரோயின்ன்றது ஒரு நீங்கள் இப்போ 4 தடவை கேட்டதுக்கு முன்னாடி அவர் 40 தடவை கேட்டாங்க. இருந்தாலும் அந்த கண்டென்ட் மேலே இருக்க நம்பிக்கையில் ஓகே அப்போ இப்படியே போயிடலான்னு ஃபிக்ஸ் பண்ணி போனது தான் அது. இல்லை, ஐ ரியலி அப்ரிஷியேட். ஏன்னா கதையோட இது என்ன, அதோட தேவை என்னன்றதுக்காக நம்ம கமர்ஷியலாக கொஞ்சம் பண்ணுவோம், ஒரு ஐட்டம் நாங்கள் போடுவோம், ஒரு பொண்ணை கூட்டு வருவோம்னு ஏதாவது நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கீங்களா? அது படம் பார்க்கும்போது இந்த படத்தில் ஹீரோயின் இல்லாமல் இருக்கிறது நான் பெட்டர் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ட்ராவலே அப்படி தான் இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு வேலை ஒரு பொண்ணு கூட காணுமே அப்படின்ற மாதிரி தோணாது. தேட மாட்டோம், தோணாது. படம் வெற்றி தான். விக்கி பண்ண வேண்டிய ரோல் தான் வந்து என்னை ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் கூப்பிட்டு ஆடிஷன் பண்ண வச்சாரு. ஓகே, ஆக்சுவலி அங்கே போயிட்டு விக்கி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான் போல இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சீக்வன்ஸ் வந்து பண்ணியிருக்கான். என்ன பட்டாணி ஃப்ரைட் ரைஸ் என்னங்க இது? ஃபுட் கம்பெனியில் ஃபுட் கார்ட்டை தான் வச்சுருந்தீங்களா? டேரக்டர் சொன்னதான் கரெக்டாக இருக்கு. இல்லைண்ணா, நான் வந்து என்னன்னா ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு, ஹீரோ, செகண்ட் ஹீரோனா ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு, தேர்ட் ஃப்ரெண்ட். உங்களுக்கு தெரியாதா? தேர்ட் ஃப்ரெண்டோட கேரக்டர் தான் என்ன சூஸ் பண்ணியிருந்தாரு. வந்து ஒரு ஆடிஷன் பண்ண. ஆனால் லியோ அண்ணா மூலியமாக தான் வந்தேன். அவர் வந்து சரி வாப்பா தம்பி உட்காரு அப்படின்னாரு ரூமில். சரி உள்ள டேரக்டர் இருக்கார் போய் பாரு அப்படின்னாரு. ஓ அப்பா இவர் சரி ஓகே உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லி உட்காந்து அப்படி ஒன்றும் இல்லை பேசிட்டே இருந்தார். சரிப்பா ஏதாவது ஒன்று பண்ணுப்பா அப்படின்னாரு. என்ன பண்ணுறது ஒன்று ஸ்கிரிப்ட் எதுவுமே கொடுக்காம பண்ணுறாரு. நான் வந்து ஒரு கடை ஒன்று வச்சேன், கூத்துப்பட்டு வந்திருக்கேன் சார் சொல்லிட்டேன். அதெல்லாம் இருந்தாலும் சரி ஓகே. அந்த கடை வந்து கடைசியில் இல்லைப்பா அப்படியே சொல்லிட்டு சொல்லுங்க. ஆடிஷன் பண்ண சொன்னார். நான் வந்து என்னென்னா ஆக்சுவலாக இப்போ போகிற வழியெல்லாம் நம்ம நோட் பண்ணுவோம்ல என்னென்ன பண்ணுறாங்க, இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அது மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கடையில் என்ன பண்ணுறாங்க, சாஸ்லாம் எடுத்து போடுறது, சுவிட்ச் ஆன் பண்ணுறது, எப்படி இது மசாலாலாம் போடுறது எல்லாம் பண்ணி காமிச்சோம்ப்பா. பயங்கர தத்துவமும் பண்றாங்க பாப்பா. அதுக்கப்புறம் அப்படிலாம் சொன்னாரு. சூப்பரா பண்றப்பா. அது எப்படி தோணுச்சு உங்களுக்கு அது பண்ணணும்னு? ஒரு கடை வச்சிருந்தேன், கடை வச்சிருந்தீங்களா? நான் போடுறேன்.
இதான ட்விஸ்ட். என்னன்னா வந்தாரு ஒரு ஆடிஷன், அதாவது பட்டாணி கேரக்டர் படத்துல வேற ரோல் பண்ண வேண்டியது. இவர் வந்தாப்ல இவர் ரோல் பண்ணதுக்கு இவர் வந்தாரு. பெர்ஃபார்ம் பண்றதை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சி போச்சு. இல்ல இதுல ஒரு ரோல் இருக்கு, அது நீங்க பண்ணுன்னு சொல்லிட்டு இவரை வந்து இப்ப நான் சொல்றேன் சொன்னார் பார்த்தீங்களா, அதுல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவேன். டப்புனு சிக்கன் ரைஸ் போடுறாரு, அது போடுறாரு, நான் வெயிட் பண்றான்றது. நாம வந்து சிக்கன் ரைஸ்க்கெல்லாம் நிஜமாவே கடை தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோ பசிக்குது ப்ரோ. ரொம்ப லைவா இருந்துச்சு பார்க்கும்போது. நான் சொல்ற படத்துல வச்சிருக்க அந்த டைமிங்கை கிண்டல் பண்ற கேரக்டர் ஓவரா படத்துல வந்து ஓவர்லாப் நிறைய கிண்டல் பண்ற கேரக்டர். இவன் பண்ண வேண்டிய ரோல் வேற, இவன் பண்றது இன்னொரு ரோல்ன்றப்ப டப்புன்னு பிடிச்சி போச்சு எனக்கு. செம்ம தம்பி நீ இதை பண்ணிட்டு வெளியே வந்து பிடிச்சிரு ப்ரோ, இவர் வந்து அந்த ரோல் பண்ண வேணாம் இது பண்ணட்டும்னா அவருக்கு ஷாக்கா இல்லை. இப்போ இவனுக்கு ஷாக்கு, ஏன்னா இவர் சொல்லி கொண்டு தான் முடிச்சு அதாவது செலெக்ஷன் முடிஞ்சு இப்போ ரிஹர்சல் பார்த்துட்டோம், ரிஹர்சல் முடிஞ்சு படம் ஷூட் போனோம், ஷூட்டு முடிஞ்சு. டப்பிங் எப்போ ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்றான், ஆனா அம்பத்தூர் வந்தீங்கன்னா வாங்க, எதுக்குடா ஒரு சிக்கன் ரைஸ் கடை வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் கழிச்சு ஓபன் பண்றீங்க நான் ட்விஸ்ட் நல்லா நடிக்கிறான்னு நம்பி கொடுத்துட்டேன். அதாவது ஒரு ரைஸ் போடுறான்னா நம்ம அதை பார்க்கணும் இல்லையா, இல்ல அது ரொம்ப சமயோசித புத்தி. நீங்க என்ன ப்ராப்பரா பண்றீங்க, நிறைய என்ன அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, அதை ஆடிஷன் பண்றது பெரிய அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இடத்துல வர்றதும் பெரிய விஷயம். ஒர்க்கர் இல்லைன்னா ஓனரும் கடையை பார்த்துக்கணுன்றது இதுல ஒரு அதுலயும் ஒரு கண்டென்ட் இருக்கு. அப்பா காஸ்டா நீங்க தரலையா? இந்த படத்துக்கு இப்போ ப்ரமோஷன் ஆகுதா, உங்க கடைக்கு ப்ரமோஷன் ஆகுதா? இந்த படத்துக்கு அப்புறமேட்டுக்கு அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முடியாது, இப்போ இந்த படம் வந்துச்சு இல்ல, படம் வந்தனால கடை இல்ல பெரிய ஹீரோ ஆயிடுவீங்க, செகண்ட் ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆயிடுவீங்க, ப்ரமோட் ஆயிடுவீங்க. இல்ல இதுக்கப்புறம் ஒரு இதுக்கப்புறம் ஒரு 10 சிக்கன் கடை ஓபன் பண்ற அளவுக்கு ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ற அளவுக்கு ஆகட்டுமே. நீங்க வரணும் பணம் கொண்டாம போயிடணும். ஆக்சுவலி ஆகக்கடவனை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து யாருமே தெரியாது, எல்லாரும் ஒரு டீம் யாருமே தெரியாது. நான் இது உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து இன்ட்ரோ பண்ணார். எப்பயும் போல் நம்ம சினிமா வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கும்போது அப்படியே போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னாரு. போனேன், ஒரு சின்ன ஒரு ஆடிஷன் பண்ணார். பட் இது நான் செலக்ட் ஆக மாட்டேன் அப்படிலாம் எதுவுமே தெரியாது. எப்பயும் போல் ஓகே இது பண்ணிட்டு வந்துட்டோம், ஆடிஷன் பண்ணுறோம். அப்படியே வந்து இது எனக்கு கனெக்ட் ஆச்சு. அப்போ தான் எனக்கு தர்மா ஒரு பழக்கம். ஸ்கிரிப்ட் கொடுத்தாரா இல்லை உங்களை ஏதாவது சிக்கன் ரைஸ் மாதிரி? இல்லை அவர் ஒரு கோழி கதை ஒன்று வச்சுருந்தாரு. அங்கேயும் கோழியா? சாப்பாட்டு பிரியரோ? அதான் ஃப்ரைட் ரைஸ் பட்டா அந்த இது வந்து நான் பண்ணேன். பட் அதுலேருந்து அதுக்கப்புறமேட்டு இந்த கேரக்டர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வித்தின் ஒரு 1 வீக்குள்ளே ஒரு 2 or 3 டேஸ்லேயே மேக்ஸிமம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் தான் நிறைய பீப்புள், சுரேஷாக இருக்கட்டும், தக்ஷனா அண்ணன், அவர் லியோ ப்ரோ, தர்மா ப்ரோ எல்லாமே வந்து எனக்கு அப்போ தான் எல்லாமே பழக்கம். 1 to 1 எல்லாருக்குமே அப்படியே தான். ஆனால் அங்கே போனோடனே நாங்கள் மாமா மச்சா மாதிரி ஜாலியாக வந்து பேசிக்கின்னு ஜாலியாக வந்து அங்கே வந்து ரிஹர்சல் போயிட்டுருக்கோம். நாங்கள் எங்களுக்குள்ளே ஜாலியாக அடிச்சுட்டு கரெக்டான சீன் என்னவோ அன்னன்னைக்கு எடுக்கிற சீக்வன்ஸு அன்னன்னைக்கு கரெக்டாக ஒரு டீமாக ஜெல் ஆகிருக்கீங்க. அடுத்த நாள் என்ன எடுக்க போகிறோமோ அது முன்ன நாள் நைட் வந்து ரிஹர்சல் பண்ணிட்டு அடுத்த நாளுக்கு அது என்ன சீனோ அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் ஒரு எப்படி வந்து இது வந்து நடந்தது, எப்படி வந்து மூவ் ஆகி போச்சுன்றதே தெரியல. கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் இவ்வளோ நான் படம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், டக்குன்னு பார்த்தா ஒரு படம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே எக்ஸைட். அதை வந்து ப்ரொடியூசர் ஃபீல் பண்ணாப்ல. ஜனவரி மாதம் பேசணும், பிப்ரவரி மாதம் பிளான் பண்ணோம், மார்ச் மாதம் ஷூட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் சொன்னாப்ல ஆஃபீஸில், ஏங்க நம்ம போன மாதம் தான் பேசுகிறோம், இந்த மாதம் ஷூட் பண்ணுறீங்களா ஆச்சுமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேட்குறானுங்க. அது ஒரு மேஜிக் இல்லையா? அது ஏன்னா எத்தனை பேர் நமக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை சின்சியர் தான், அது அந்த ஒர்க்கில் சின்சியராக இருக்கிறனால டப்புன்னு அடுத்த ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் அவருக்கும் போயிருக்கும், எனக்கும் போயிருக்கும், சுரேஷ் ப்ரோவுக்கும் போயிருக்கும், எல்லாருக்கும் போயிருக்கும். இப்போ இந்த படத்தில் பேசின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பிரபஞ்ச விதின்னு ஒரு விஷயம் பேசியிருக்கோம், அந்த கான்செப்ட் பேசியிருக்கோம் இல்லையா, அது வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்ததான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு டீமை வந்து காலி பண்ணுறதுக்கு ஒருத்தம் போதும். ஆனால் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலும் மற்றவங்க எல்லாம் கையை கொடுத்து ஏற்றி விட்டு, அதாவது ஏன்னா இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் இல்லை, ப்ராப்பரான உங்களுக்கு வந்து அங்கே அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் கொரில்லா மேக்கிங் மாதிரி தான். கரெக்ட். அந்த ஸ்பாட்டில் ஒரு வானவில் தெரியுது, அது பிடிக்க மரியாதைக்குள்ளே பிடிச்சிடணும், அந்த மாதிரி மூடு தான் இது. மொத்த ஷூட்டு இருந்துச்சு. ஆனால்
அங்கங்கே நடக்கிற அன்னைக்கான சின்ன சின்ன மனக்கசப்புகளை அன்னைக்கு ஈவினிங் சரியாயிரும். மறுநாள் பார்க்கும்போது அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு படத்தில் பேசின ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து எங்களுக்கு வந்து உண்மையில நடந்துட்டு இருந்தாங்க. ஒரு இதுக்கப்புறம் நடக்குமான்னு தெரியாது. ஏன்னா இதே நீங்கள் பேசாமல் ஆகட் 1 2 எடுத்துருங்க, அதுவும் 3 மாசத்துல ஷூட் பண்ணிடலாம், 1 மாசத்துலேயே பண்ணிடுவீங்க. இல்லை நல்ல டீம் இந்த டீம் இல்லை இந்த டீமோட இந்த ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குல்ல, இது வந்து இன்னொரு டீம்ல கிடைக்குமான்னு தெரியாது. நான் குறையா சொல்ல, அது ரொம்ப அபூர்வம். அது அமைகிறது. ஏன்னா ஒரே மாசத்துல எல்லாரும் ஒருத்தர் தெரியும். கரெக்ட். ஆனா அதுக்கு முன்னாடி யாருமே தெரியாது. இவரை தெரியும் எனக்கு, இவர் மூலமா அவரை தெரியும், அவ்வளவுதான். மற்றவங்க எல்லாமே அந்த ஸ்பாட்ல அந்த லொக்கேஷன்ல அப்ப பேசிக்கிட்டது தான் ரிஹர்சல் பார்த்து. அது ரொம்ப அழகா. இப்போ நாங்கள் இவ்வளவு பேசுறோம் இல்லையா, ஒரு ஜாலியா ஃபன்னியா இருந்தாலும் படம் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கண்டென்ட் அது. ஏன்னா வார்த்தைகள்ன்றது இப்போ உலகத்தில் நடக்கிற பல இன்சிடென்ட்டுக்கு ஏதோ ஒரு எவனோ ஒருத்தர் சொல்ற வார்த்தை தான் நடந்துட்டு இருக்கு. சின்ன போரா இருந்தாலும் பக்கத்து வீட்டு சண்டையா இருந்தாலும் வார்த்தைகள் வந்து ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. லைட்டா அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டோட இருக்கலாம். எஸ், அதோட இன்னொரு வடிவம் கூட சொல்லலாம் நீங்க வார்த்தைகள். கரெக்ட். ஸோ அது இப்போதைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவிலாம் தேவைப்படுது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக வார்த்தையை விட்டுறாங்க. அது வந்து வாண்டடா விடுறாங்களா இல்லை அந்த மன அழுத்தத்தை போக்கிருக்காது யாருன்னே தெரியாது, திடீர்னு வார்த்தையை விட்டுருவாங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டு தப்புன்னு போயிடுவாங்க. கேட்குறவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அதை நினச்சி அன்னைக்கு லைஃப் அவங்க லைஃப் என்ன ஆகும், அவனை சுற்றி இருக்க சார்ந்தவங்க அந்த வார்த்தையை வச்சு எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா. பேசிக்கலி நான்சென்ஸ் நாக்காக்குன்றீங்க. கரெக்டா இருக்கலாம். ஹீரோ சார் நீங்கள் சொல்லுங்கள். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து சினிமாவுக்கு வந்து அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாது. பெரும் கனவுகளோட ரொம்ப வருஷமாக அவங்க ட்ரீம் வந்து சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சினிமாவுக்கு உண்மையாக நேர்மையாக ஒரு படம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு மேஜிக்கை வந்து கிரியேட் பண்ணோன்னா நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். கண்டிப்பாக. நைஸ். இவர் நம்ம தம்பி வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறீங்க அதில்? தஷ்னா ரியாக்ட்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சும்மா ரியாக்ட் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஓகே. ஒரு தஷ்னா ராயல்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கேன். சார் அந்த ரியாக்ட் பண்ணுறது நல்லா பண்ணுறேன்னு பார்த்து தான் அது ரியாக்ஷனாக கொடுத்துருக்காரு உங்களுக்கு படத்தில்? இல்லை டைலாக்லாம் இருக்கா? இல்லை இருக்குது. ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட்டு. இது சும்மா ஒரு இன்கம்காக பண்ணிட்டுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிடாதீங்க. இல்லை ஓகே. எஸ்ஜிஎஸ் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி இயக்குனர்கிட்ட கேட்கணும். இப்போ நீங்கள் இது வந்து த்ரில்லர்னு சொன்னீங்க அந்த படம். அப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குமா, இல்லை ரத்தத்தால் ஃபுல்லாக சிவப்பு பெயிண்ட் அடித்த மாதிரி அடித்து வச்சுருக்கீங்களா, எப்படி அது? இல்லை, நாங்களே ரத்தம் காட்ட வேணாம் தான் முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா ரத்தமே இல்லாமல் ஒரு த்ரில்லர். ஆமாம், சிறப்பு. அது வந்து தேவைப்பட்டுச்சு இது. ஏன்னா ஆல்ரெடி வயலன்ஸாக நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கப்போ நம்ம பேசுகிற விஷயம் வேறு. ஓகே. ஆனால் வயலன்ஸுக்கான எல்லா சுச்சுவேஷன் இதில் இருக்குது. பேசுகிற விஷயம் வயலன்ஸ் பேசுகிறது தான், ஆனால் காட்டிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வெறும் காட்சிகளாலையும் நடிப்புகளால் மட்டும்தான் அது வெளிப்படுத்தியிருக்கோம். வயலன்ஸுக்கான சுச்சுவேஷன் இருந்துச்சு, ஆனால் நாங்கள் அதை காட்சிப்படுத்தலை. ஏன்னா எங்களை பொறுத்தவரையிலையும் சஸ்பென்ஸ்லேருந்து ஒரு ஜேனர் தான், ஆனால் அதில் சொல்ல வந்த விஷயம் வேறு. ஒரு ஒரு பிரபஞ்ச விதின்னு ஒரு விஷயம் நம்ம வார்த்தைகள் மென்ஷன் பண்ணும்போது அது எல்லாருக்கும் பொதுவானது தான். ஒரு சின்ன குழந்தைலேருந்து ஒரு வயசானவங்க வரலையும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய, ரொம்ப தத்துவார்த்தமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் வடக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பகலில் பார்த்து பேச நைட் அது கூட பேசாதுன்னுவாங்க இல்லையா. ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகள் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைகளை சுற்றி உருவாக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல. அது வந்து கல்யாணம் ஆகிட்டா பேசிக்கலி இப்படி பேச முடியறது இல்லையா ப்ரோ? பகலையும் பேசுறது இல்லை, ராத்திரியும் பேசுறது இல்லை, அண்ணன் பேசுகிறேன். ஓகேங்களா. அதனால இதில் வயலன்ஸுக்கான சுச்சுவேஷன் இருக்குது, ஆனால் அதை நாங்கள் விஷுவலாக பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து ஒரு ஷார்ட்ஸாகவும் பிஜிஎம்மாகவும் அது அந்த ஆம்பியன்ஸை மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம், அதுக்கான மூடை க்ரியேட் பண்ணிக்கிட்டோம், அது ஆடியன்ஸ்குள்ளே கடத்திக்கிட்டோம், உணர்வாக ஒரு விஷயம் பண்ணிட்டோம். அதனால் இது ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க நம்புகிறோம். ஏன்னா இது வந்து சஸ்பென்ஸ் ஒரு ஜேனருக்குள்ள அடங்கலாது, அது விறுவிறுப்பாக கொண்டு போகிறதுக்கான ஒரு ஒரு வகையான ஒரு முறையாக தான் பார்க்குறேன். ஆனால் இது எல்லா ஆடியன்ஸுக்கும் உள்ளே வந்தால் அந்த 155 அந்த நிமிஷன்றது நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் போகிறதுன்றது நீங்கள் வந்து உட்காந்து பாப்கார்ன் இப்போ தான் வாங்கிட்டு வந்த ஃபீல் இருக்கும். செகண்ட் ஹாஃப் அந்த பாப்கார்ன் வீட்டுக்கு போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சுன்னு வச்சுங்களேன். பாப்கார்ன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அதான் பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் தான், இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். ஆனால் கமர்ஷியல் படத்தில் எப்படி ஒரு குத்துப்பாட்டுக்கான ஒரு ரீசன் இல்லாமல் ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. இதற்கு கதைகள் அதை வச்சுருக்கேன் நான். நீங்கள் சொன்னீங்களே இதில் பாட்டு இருக்குது, பட் ஹீரோயின் இல்லைன்னு. ஆனால் ரெண்டு கதைகள் இருக்குது, இதில் 2 கதைகள் இருக்குது, ஜாலியாக ஒரு ஃபன்னியான கதைகள் இருக்குது. அதை நான் வந்து இந்த மூடில் தான் பார்க்குறேன் நான்.
ஓகே. அது வந்து ஒர்க் அவுட்டாகவும் ஆயிருக்கு. அதனால் இது ஜென்ரல் ஆன்சர் படம் தான். ஒரு குறிப்பிட்ட ஜேனருக்குள்ளே இவங்க மட்டும் தான் வருவாங்க, ஹாரருக்குன்னா இவங்க மட்டும்தான், த்ரில்லருக்கு அப்படிலாம் இல்லை. ஜேனர் எடுத்துக்கிட்டோம், அதுக்குள்ளே பொதுவான ஒரு கதையை வச்சுக்கிட்டு எல்லாரும் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் ஒர்க் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இது ஒரு இண்டி ஃபிலிம், ஒரு சின்ன படமாக இருக்கிறதால இந்த கேள்வியை நான் கேட்குறேன். இதை வந்து இப்போ ஓடிடி அது இதுன்னு பயங்கர காம்படிஷன், பயங்கர நிறைய கண்டென்ட் வந்துருச்சு மக்களுக்கு. இப்போ இதை வந்து நல்ல ஒரு கண்டென்ட் எடுத்துருக்கோன்ற நம்பிக்கையில் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க. இது எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? வாட் இஸ் யுவர் ப்ரொமோஷனல் ஐடியாஸ்? என்ன வித்தியாசமாக பண்ண போகிறீங்க? எப்படி இந்த படம் வந்து மக்களுக்கு ரீச் ஆக போகுது? அதுக்கு எது நீங்கள் பதில் சொல்லலாம், இல்லை தயாரிப்பாளரோட சொல்லலாம். சொன்னாங்களா? எஸ்ஜிஎஸ் சினிமாவோட ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பைப்லைனில் சில இன்டர்வியூஸ், இன்ட்ராக்ஷன் வித் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. சின்னதாக வந்து ஒரு பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷன்ஸ், இந்த மாதிரியான சில விஷயங்கள் கொண்டு போகலாம் அப்படின்ற ஐடியாஸில் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த 20 days, இன்றைக்கி என்ன லைக் May 1 இருக்குமா, ஸோ இன்னும் 22 days இருக்குது. இந்த 22 days வந்து என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம செய்யலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். ஸோ டீம் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒரு இடம் வந்து ஒரு ஹண்டிங், ஒரு ஸ்கவுட்டிங், பீப்புள் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர் சார். ஹோப்ஃபுல்லி தேட்டருக்கு வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான், தெர் இஸ் நோ நோன் ஃபேஸ். பட் இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. கண்டென்ட் இஸ் யுவர் நோன் ஃபேஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது மாஸ்டரே வந்து ஸ்டோரி தான். ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே டெஃபினட்டாக. என்னோட சர்க்கிளில் படம் பார்த்தவங்கலாம் சொன்னது, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டேரக்டர் பயங்கர பிஸி ஆகிடுவார். சூப்பர். ஆக கடவுள். டேரக்டர் பயங்கர பிஸி ஆகிடுவார். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சால் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவர் அவைலபிளாக இருக்க மாட்டார் அப்படின்னாங்க. இன்னும் ஆக்சுவலாக என்னோட மெயின் மோட்டோவே வந்து இப்போ இதில் இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்க அத்தனை பேரும் அவங்களோட எலிவேஷன் ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்றது தான். நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்குது, எல்லாருமே ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரகிள்ன்றது வந்து நம்மளுக்கு பெர்மனன்ட் கிடையாது. அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் போக போகிறோம் தான். ஸோ அதுக்கு ஒரு இது ஃபுட் ஸ்டெப்பாக இருக்கட்டுமே. எல்லாருமே அவங்கவுங்களுடைய லைஃப்பை வந்து சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு நல்ல விஷயம் இதில் நடக்கணும். சூப்பர். ஏன்னா எல்லாருமே நிறையா பெயின்ஃபுல்லான லைஃப்பை கோத்ரூ பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து மோர் தென் ஒரு 10 years கிட்ட வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. மோர் தென் 10 years. ஸோ ஒரு டெக்கேட் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இந்த ப்ராஜெக்ட் இருக்கும், இந்த படம் இருக்கும். டெஃபினட்டாக ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். நம்ம நற்குணம் சரி சில வார்த்தைகள் பேசுங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் ஒருத்தன் தான் குடிப்பான். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தன் தான் குடிக்காமல் இருக்கான். அப்போது என்ன மனநிலையில் மக்கள் இருக்காங்கன்னா, யாராவது நல்லது பேசுங்கடா, யாராவது நல்லது சிந்திங்கடா, நல்லது செய்யுங்கடான்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம மாற்றிட்டோம் இல்லையா? அப்போ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, சரி நம்ம வாழ்கிற காலம் கொஞ்சம் தான், எதையாவது நம்ம நல்லதை சிந்திச்சு, நல்லதை பேசி, நல்லதை செஞ்சுட்டு போயிடுவோமே, நல்ல மக்களை சந்திப்போமே, நல்ல மனிதர்களை சந்திப்போமே, நாமும் நல்லவனாக இருக்க முயற்சியாவது எடுப்போமேன்றது தான் அந்த விஷயம். நல்லதை கொண்டு வரும். அவ்வளோதான். கண்டிப்பாக உங்கள் தாட்டில் வரும், நீங்கள் நம்ம நல்லது ஏதாவது ஒன்று செய்வோம், யாருக்காவது ஏதாவது நல்லது செய்வோம், அப்போ அது நமக்கு வரும், திரும்பி வரும். நீ என்னத்தை விதைக்கிறையோ அதை தான் அறுவடை செய்வார். இதுதான் விஷயம். ஸோ இந்த படம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக பேசும், நல்லது நடக்கும், ஒவ்வொருத்தங்க சிந்தனையிலையும் நல்ல சிந்தனை வரும். ஒவ்வொரு ஆடியன்ஸுக்குமே நாமும் கொஞ்ச நாள் நல்லவனாக இருப்போமே, ஏதோ வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டோம், எப்படிலாம் இருந்துட்டோம், நல்லதை சிந்திப்போமே. ஹீரோயின் இல்லைனாலும் பரவாயில்ல, பார்ப்போம். ஆமாம், கண்டிப்பாக பார்ப்போம். எல்லாரும் அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது. சரிங்களா? மெயினாக இதுக்காக தான் பண்ணியிருக்கோம். நல்ல சிந்தனைகள் எல்லாருக்கும் வரணும், கண்டிப்பாக வரும். தேங்க்யூ. எல்லோரும் அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி May 1, இந்த ஒரு நல்ல நாளில் ரொம்ப அரும்பாடுபட்டு நல்லா உழைச்சி ஒரு டீமாக ஒரு அழகான ஒரு நல்ல கண்டென்ட்டை உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆகக்கடவன டீம். ஆகக்கடவன படம் வந்து 23ஆம் தேதி, May 23ஆம் தேதி திரைக்கு வருது. ஓடிடியில் எப்போ வருதுன்னு கேட்காம தியேட்டர்லேயே போய் பாருங்கள். இல்லை ஓடிடியில் வராமல் நான் தியேட்டர்லாம் போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க. நான் உங்கள் டைம் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் என் டைமும் அப்படி தான் போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்குறதின் மூலமாக நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டும் ஆகுறீங்க, என்லைன்மெண்ட்டும் கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆகக்கடவனை திரையில் பாருங்கள். நன்றி.